ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சமோசா. சமோசா பொதுவாக நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம இன்றைக்கி வீட்டிலே செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 கப் மைதா, 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் ஓமம், அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம சமோசா உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இப்போ இதில் 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சமோசாவுக்கு ஆனியன் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும். அடுத்ததாக இதில் 1 கேரட் நான் சேர்த்துக்கிறேன். 1 கேரட்டை நான் துருவி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மசாலாலாம் நல்லா சேர்ந்து வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் 1/2 கப் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சமோசாவுக்கு ஷீட்லாம் ரெடி பண்ணலாம். அதுக்கு இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சப்பாத்தி தீத்துற மாதிரி நம்ம தீத்திக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ரொம்ப நைஸாகவும் தீத்திடக்கூடாது. நைஸாக தீத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டப்பிங் வைக்கும்போது அதுலேருந்து வெளியில் வர சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம சமோசா ஓரங்களுக்கு வந்து இந்த பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து எண்ணெயில் படும்போது சமோசா பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் முன்னாடியே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கத்தை சென்டராக வைங்க. அதே மாதிரி மறுபக்கத்தையும் இந்த மாதிரி திருப்பி இந்த சைடில் வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்து எடுக்கும்போது ஒரு கோன் மாதிரி கிடச்சிரும் நமக்கு. இப்போ ஸ்டப்பிங்கை நம்ம உள்ளே வைக்கலாம். இது மாதிரி போதுமான அளவுக்கு நீங்கள் உள்ளே கை வச்சு உள்ளே வைங்க. இல்லைனா ஒரு சைடு வந்து நமக்கு உள்ளே போகாது ஸ்டப்பிங்கு. அதுக்காக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டு வந்து இந்த சைடு வச்சு அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இப்படி இந்த ஓரங்கள்லையும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாலாம் ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுக்கணும். இப்போ குழந்தைங்கள்லாம் சமோசாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து கடைகளில் வாங்கி கொடுக்கும்போது அவங்க எந்த ஆயிலில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம வீட்டிலே செய்யும்போது ஒரு ஹெல்த்தியான வந்து ஸ்நாக்ஸாக தான் நம்ம குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்குறோன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கும் நமக்கு. இப்போது நமக்கு சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூடான வெஜிடபிள் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.